வணக்கம். தமிழ்நாடு எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கும் வணக்கம். வருகிற செப்டம்பர் 11ஆம் தேதி நம்மளுடைய குலதெய்வமான நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழா, அவருடைய குரு பூஜை இந்த விழாவிற்கு வருகை தருகிறதான அத்துணை தமிழ் சமூக மக்களுக்கும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம். அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாம் அந்த இடத்துல கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல ஒரு சில காரியங்கள், நம் மக்கள் அனைவரும் அந்த இடத்துல நம்மளுடைய ஐயாவுடைய சன்னிதானத்திற்கு வரும்போது நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து அந்த இடத்துல அந்த விழாவை சிறப்பித்து தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் ஒவ்வொரு மக்கள் லட்சாதி மக்கள் வருகிற அந்த வேளையிலே நம்மளுடைய அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அந்த இடத்திலே நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை என்ற பதாகைகளுடன் அந்த இடத்திலே கடந்து வரும்பளையும் நம்மளுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி அனைவரும் கோஷங்கள் எழுப்பவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அந்த இடங்களிலே வருகிறதான ஒவ்வொரு மக்களும் வாலண்டியர்ஸாக செயல்பட்டு அந்த இடங்களை அமைதியான முறையிலே ஒவ்வொரு மக்களும் கடந்து செல்லவும், நம்முடைய குலதெய்வமான நம்முடைய ஐயா அவர்களுக்கு அந்த இடத்திலே அவர்களுடைய ஆசீர் பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் நம்ம இன்முகத்தோடு அவர்களை வரவேற்கவும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் அமைச்சர் பெருமக்கள் வரும்போது அவர்களுக்கு நாம் எடுத்து கூற வேண்டியது நம்முடைய பட்டியல் வெளியேற்றம் அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் அவர்களுக்கு ஒரே ஒத்த கருத்துடைய அந்த செய்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இளைஞர்கள் மிகவும் கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மது பழக்கமும் இல்லாமல் காவல்துறையினருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நாம் செய்யாதபடி, இடையூறு செய்யாதபடி அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நம் முன்னோர் வழிபாடு தான் நம்மளுடைய வழிபாடு. அப்படி நாம் செய்கிற அந்த வழிபாடு அன்று அனைவரும் அந்த இடத்துல வரும்போது மலர் வளையம் அல்லாமல் மாலைகளை வாங்கி அவருக்கு நாம் அணிவித்து ஐயாவுடைய அருள் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் நாட்களில் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வரலாறை பிடித்து கொண்டு அதன்படி நடக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரலாறு இல்லாத சமூகம் எப்படியோ வருகிறது. ஆனால் வரலாற்று நிறைந்த நம்முடைய சமூகம் இதுதான் எங்களுடைய வரலாறு, நாங்கள் பாண்டியர்களுடைய வம்சம் என்று சொல்லக்கூடியதான அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் உறவுகளே.